வணக்கம். இன்றைய முக்காத செய்திகள் மீண்டும் தொடர்கிறது. அண்ணாவை நாங்களாம் நேர்ல பாப்போம் நினைச்சே பார்க்கல, கிட்ட பார்த்தோம். செம்ம கலரு, செம்ம அழகு, செம்ம. அடுத்த சிஎம்ஏ அவருக்கு தான் நாங்க எல்லா ஆதரவும், லேடிஸோட மகளிர் மொத்த ஆதரவும் அவருக்கு மட்டும்தான். தற்கூரி ஜெகதீஸ்வரி, தற்கூரி தற்கூரி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி திரும்பி தான் தற்கூரி நிரூபிச்சுட்டே இருக்கான். இவர் தற்கூரின்னு சொல்லக்கூடாதா? இவங்க மக்கள் மக்கள் எல்லாம் தற்கூரி சொல்லடா. நீ சொல்றத கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு உன் பின்னாடி வந்து சுத்திக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் டிவிக்கு அவன் தான் தற்கூரின்றோம். தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. ஏன்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க? தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஏன்டா இந்த விஜய தொட்டோம்? ஏன்டா மயில் வாகனத்தை பகச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருப்படா. ஏன்டா இந்த விஜய தொட்டோம்? ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க? மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. நீங்கெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கலாம். நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உங்களை எல்லாம் தற்கூரி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அந்த தற்கூரிங்க ஒண்ணு கேக்குறேன். அந்த தற்கூரிக்கு தான் இத்தனை கடங்கார ஃபேன்ஸ் இருக்கா? அந்த தற்கூரிக்கு தான் இத்தனை கடங்கார ஃபேன்ஸ் இருக்கா? தற்கூரி 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 வெற்றி கழகம் தானடா நீங்க. இத சொல்லுறதுக்கு எங்க அண்ணன் விஜய் வந்துட்டு இருக்காரு. என்னையா லாஜிக்கே இல்லாம சும்மா தற்கூரி தற்கூரி தற்கூரின்ட்டு அப்படின்னு நான் சொல்லுங்க. எங்க அண்ணன் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. வேற வேட்டக்காரன் தாண்டா வேணும். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. குறி வைத்தால் தவற மாட்டேன். உங்கள் குரல் வழியை நோக்கி குறி வைத்தால் தவற மாட்டேன். என் அம்புகளின் அணிவகுப்பை தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அமைச்சரே. அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. ஐயோ சாமி. இல்ல 31, 36 எல்லாமே தலைவர் தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆள் தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆள் தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பா முதல்வர் தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சமகாம. இடத்துல வச்சாதான் பொது சொத்தை திருடிட்டு போறாங்கன்னு குற்றம் சாட்டுறீங்க. தனியார் இடத்துல வச்சா, அது எங்க கட்சி நிர்வாகி அனுமதியோட வச்சா, திருடிட்டு போற பொருளுக்கு நாங்க பேரம் பேசி காசை கொடுத்துருவோம். அப்புறம் எதுக்கு நான் தகர அடிக்கிறீங்க? அவதூறு அவதூறு டிவிக்கு அவதூறு டிவிக்கு. டிவிக்கு அவதூறு டிவிக்கு அவதூறு டிவிக்கு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? ரோட்ல பேரிகார்டு இருக்கும்ல, அந்த பேரிகார்டுல ஒரு ட்ரெஸ் தச்ச மாதிரி வேலி தச்சு வடிவேல் வருவாரு. அந்த மாதிரியா? 69க்கு பிறகு திமுக தலைவர் சரியில்லைன்னா 2001 திமுக ஏன் ஆதரவு கொடுத்து கேட்கிறேன். நான் தயாரிமா சொன்னதை சொல்ல ஆதவர்ஜனா நீங்க கூட்ட மேல சொன்னாரு. சொன்னது பொய்யா? அதாங்க ஆதவர்ஜனா போய் சொன்னாரா? நான் போய் சொன்னா சொல்லவே இல்லையே. அப்புறம் ஆதவர்ஜனா சொன்னது திமுக அந்த ஆதாயத்தை பயன்படுத்தி அப்படி சொல்ல ஆதரவு கொடுத்தோம். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க.
கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? என்ன நன்றி இருக்கு? தற்குறி சின்ன தற்குறி இந்த தற்குறி என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. நம்ம ஆட்சிக்கு வந்தா வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், அடிக்கடி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிச்சா மீச பிச்சுட்டு போய் அது என்ன வந்தா மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. அவன் சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய பேசுவா, நாங்க படிச்சு உள்போமா. அது என்னப்பா அது தற்குறியா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப அவங்களாம் தற்குறி எல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதானே நம்ம பழக்கமே. ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன். நீங்க உங்களை பாக்குறதுக்கே நாங்க வந்து ரிசார்ட்டுக்கு வரணும், அப்புறம் என் பிளைட் பிடிச்சி சார்ட்டர் பிளைட் பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவரா இருக்க முடியும்? நாங்க நலநிதி திட்டத்தை கொடுக்கறது கூட நாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னா அது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? என்ன பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கு யாருகிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. டேய் லூசாடா நீ. ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, டிவிக்கே என்ன யார் அது? டிவி கேட்டு கத்துனது யாரு? யாரு ஹூ இஸ் தட் கை? ஏன் உங்களுக்கு தான் ஒரு ஆள் இங்க இருந்து ராடி ஏத்தின்னு ஏத்திக்கிட்டே இருக்காரு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம்னா பர்கரை தின்ட்டு 100க்கே கொடு 200க்கே கொடுன்னு கேட்டுக்கு இருக்காரு. அடுத்த தடவை ஊருக்கு போனா ஏர்போர்ட்ல உள்ள போய் குண்டியை தடாம உள்ள விடுவாங்களானே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்னதுக்கு இப்ப டிவிக்கே 2026 தான்? நீங்க நினைக்கிற மாதிரி பொறுப்பானவன் இல்லம்மா. நம்பர் 1 பொறுக்கி. திரைப்படங்களில் இந்த போக்கை முதலில் தொடங்கி வைத்தது விஜய் என்கிறது வரலாறு. புதிய கீதை படத்தின் ஒரு காட்சியில் உன் தலை வாலு எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன்னு வசனம் பேசியிருப்பார் விஜய். அந்த சமயத்தில் தான் வீணா வெளியாகி அஜித் ரசிகர்கள் அவரை தல என்று அழைக்க தொடங்கியிருந்தார்கள். அதெல்லாம் அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். நீ சரியா நம்மள 5 நிமிஷம் என் தலையோட வரான். உன் தலை வாலு முண்டம் சுத்தமா எல்லாத்தையும் கூட்டு வா, இங்கேயே வெயிட் பண்றேன். உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. நீங்க வந்துடுங்க, நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க அங்க வாங்க, வந்து 4 மாநாட்டுக்கு போங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊர் வேலையை பாருங்க முதல்ல. நம்ம வீசா தாங்குமா? நமக்கு வேலை இருக்குமா? ஏதோ சொல்றாங்களே 100K கேட்டா கொடுப்பாங்களா நம்ம கம்பெனியில? அதெல்லாம் பாருங்க, வாழ்க்கையில எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அத போய் சரி, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? என்னைய தொட்டுட்டீங்க, என்னை சீண்டி இருக்க கூடாது சார். எனக்கு தெரியணும் சார், இந்த அவையில யார் சார் உங்களை தொட்டது? யார் தான் உங்களை தொட்டான்னு சொல்லுங்களேன். விமர்சனத்தின் ரீதியாக தொடர்ந்து நீங்க தான் சார் சண்டைக்கு வா எல்லாரும் கூப்பிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தாங்க சொல்லுங்க. நீ அடிவாங்கி சாப்பிடற மரியாதையா கூட்டி போயிரு. குருநாதா ஏரியாக்காரங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். டேய் என் தலைவன் கையாலே உனக்கு சாப்பிடுடா. டேய் நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா இப்ப இருக்கடா. அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ரோஹிணி தட்டுல படத்தை போட்டு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேலையும் உடைஞ்சு போய் எரும மாதிரி வந்து ஏர் ஓட்டுற அந்த மாதிரி ஏறி அப்ப ஆக்கிரமம். அதனால அவன் தற்கொலை.
ஏன் தற்கொலை என்டிடிவி ரிப்போர்ட்டோட கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்கொலை மரத்துல ஏறி நின்று ஒரு தலைவர் பேசும்போது தேங்காய் உடைச்சு தின்னுறாங்க என்ன அடிப்படை புரிதல் இல்லாம அதனால அவன் தற்கொலை சூட சுண்டல் விஜய் ரசிகர் பூரா மிண்டல் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவன் தற்கொலை ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதை கொண்டு வரணும் ஆனா ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கல அதனால அவன் தற்கொலை இதே மேடையில அந்த நடிகர் எஸ்ஐஆர் பத்தி ஏன் பேசல அது இருக்கட்டும். அப்ப வாண்டடா திமுகவை உங்களுக்கு குறை சொல்லணும் அதில் தானே தெரியுமா அஜெண்டா உங்களுக்குன்னு அவர் அண்ணன் சொன்னார் அந்த வார்த்தையும் எங்களுக்கு வர ஓட்ட உங்களால உடைக்க முடியுமா நீங்க எதிர்பார்த்து அந்த நடிகர் நிக்க வைக்கிறீங்க திரும்பவும் சொல்றேன் அந்த எதிர்பார்ப்பு வீணா போயிடும் அந்த நடிகர் நிக்கிற இடத்துலயே அந்த நடிகர் டெபாசிட் கூட வாங்க விஜய் சாதாரண ஆளா புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.